இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டணி வேட்பாளர் அறிமுகம் மற்றும் செயல் வீரர் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களையும் அண்ணன் பரஞ்சோதி அவர்கள் வாசித்த அனைவரது பெயர்களையும் ஏற்றுக்கொண்டு அவர்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூறி அவரின் பொறுப்புகளை தளபதியாக விளங்குகின்ற அண்ணன் பரஞ்சோதி அவர்களையும் வணங்கி இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை செயலாளர்களே, பூத் கமிட்டி உறுப்பினர்களே, அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை கழக பொறுப்பாளர்களே, ஒன்றிய மாவட்ட கழக நிர்வாகிகளே, ஐஜேகேவினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய குமரேசன் உட்பட அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் மற்றும் செயலாளர் அவர்களே, மற்றும் புரட்சி பாரதம் கட்சியினுடைய பொறுப்பாளர்களே, நம்முடன் தேசிய அளவிலே கூட்டணி வைத்திருக்கின்ற உலக அளவிலே இன்று இந்தியாவை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய மாண்புமிகு மோடிஜியினுடைய தலைமையிலே இந்தியாவை வழிநடத்துகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய புறநகர் மாவட்ட தலைவர் அஞ்சானந்தன் அவர்களே உட்பட இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து கிளை கழக பொறுப்பாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று உங்களை வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். இன்று மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே என்னை வேட்பாளராக புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் என்னை அறிவித்திருக்கிறார் என்றால் இந்த தொகுதியை பொறுத்தவரை நடைபெறுகின்ற அட்டூழியங்கள் அநியாயங்களை தட்டி கேட்க நீங்கள் தான் சரியான நபராக இருப்பீர்கள் என்றுதான் என்னை இந்த இடத்திலே வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எனக்கும் நான் ஏதோ இன்று இந்த கட்சிக்கு வந்தவன் கிடையாது. நம்முடைய அண்ணன் சொல்லியது போல் நாங்கள் எங்களுடைய சமுதாய பணியை தொடங்கிய காலத்திலிருந்து நாங்கள் ஒரே ஒரு அணியில் தான் இருந்திருக்கின்றோம். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். பல்வேறு காலகட்டங்களிலே 2009 திருமங்கலம் இடைத்தேர்தலிலே நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட அன்று முதல் பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகளில் நான் 13 நாட்கள் மதுரையிலே தங்கியிருந்து அந்த அனைத்து கிராமங்களிலும் நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக முழுமையாக தங்கியிருந்து பணி செய்திருக்கின்றேன். அப்படி எண்ணற்ற அனைத்து தேர்தல்களிலும் நம்முடைய புரட்சி தலைவியின் ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களுக்கு கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலே நான் வாக்கு சேகரித்து வேலை பார்த்திருக்கிறேன். அந்த அளவிற்கு இந்த கட்சியின் மீது பற்றும் பாசமும் கொண்ட எனக்கு
தன்னைத்தானே ஒரு கண்ணை திறந்து கொண்டு பகல் கனவு கண்டு கொண்டு கூட இருக்கிற ஒரு 4 அல்ட்ரா வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சு? ஏற்கனவே உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணி அடிச்சோம். இந்த மாதிரி கல்லூரிக்கு படிக்க வர மாணவர்களை எதுக்கு கல்லூரிக்கு அனுப்பியிருக்கோம். நம்ம வீட்டு குழந்தைகள் அந்த கல்லூரிக்கு எதுக்கு படிக்கிறதுக்கு அனுப்பி வச்சிருக்கோம். அந்த படிக்க வந்த மாணவர்கள் வாழ்க்கை ஏகப்பட்ட வாழ்க்கை கல்லூரி நிர்வாகம் சீரழித்திருக்கு. அதெல்லாம் கட்ட வருஷத்தை கொண்டு வந்துடும். அதை பத்தி தான் பேச நினைக்கிறேன். எத்தனை மாணவிகள் அந்த கல்லூரியில இறந்திருக்கிறார்கள். பேசலாமா? இந்த பிரச்சாரத்தில் பேசட்டுமா? ஒவ்வொரு மாணவி எப்படி இறந்தாங்க விஷயத்தை சொல்லட்டுமா? ஓப்பன் பண்ண 4 பேரும் குடும்பமான கப்பலே வேணும். தனிநபர் விபத்து வேணும்னு நினைக்கிறேன். அடக்கி வாசிக்கிறேன். உங்களுக்கு நல்லது. என்னமா பணத்தை வச்சு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எங்களுடைய 296 பூத்துலமே பணத்துக்காக வேலை செய்யறவர் கிடையாது. உண்மையான உணர்வுக்காக உயிரை கொடுத்து வேலை செய்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் ஆற்றல் மிக்க மக்கள் நலனை அக்கறை கொண்ட தோழமை கட்சியினுடைய தொண்டர்களும் எங்களுடைய உறவினர்கள் இருக்கும் போது எந்த இடத்துல இந்த மாதிரி சர்வே எடுக்கிற பேர்ல கல்லூரி சம்பாதிச்சு வச்சிருக்க பணத்தை கொடுக்கறதுக்கு கேட்டீங்களா? கேட்கல. இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 5 ஊர்ல தகவல் வந்திருக்கு. ஒரு ஊருக்கு 5 பேர் வீதம் படிக்க வந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பசங்க வேலைக்கு வந்த லேப் டெக்னீஷியன் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பணம் கொடுக்கறதுக்கு சர்வே எடுக்க வேண்டாம். சர்வே எடுத்து என்ன பண்ண போற? நீ எவ்வளவு கொடுத்தீங்கன்னாலும் போட 10 ஓட்டு கொடுத்துருக்கோம். இன்னைக்கு மட்டும் தீராபாளையத்தில் 3 நபர்கள், மணியப்பட்டியில் 3 நபர்கள், திருவள்ளூரில் 2 நபர்கள், பெரம்பலூரில் 3 பேர், மூவானூர்ல 3 பேர். இவங்க எல்லாருமே வீடியோல வச்சிருக்காங்க. கதவுல 10,000 ரூபாய் பணம் கொடுத்துதான் இவர் அனுப்பினாரு. வேற வழி இல்ல. வாழ்வாதார சூழ்நிலை அந்த 10,000 ரூபாய் பெரிய பணம். அதுக்காக பணம் கொடுப்பதற்காக தான் வந்திருக்கோம்னு சொல்லி அந்த கல்லூரியை சேர்ந்தவர்கள் எடுத்திருக்காங்க. அதே போலதான் நம்முடைய நாச்சம்பட்டி நாச்சம்பட்டியில 2 கண்டெய்னர் பொருட்கள் குக்கரு என்னவோ கன்றாவி டப்பா என்னவோ கொண்டு வச்சிருக்காங்க. ஏன் என்ன பயம் வந்துருச்சு? இப்ப நாங்க டப்பா கொடுத்துட்டாங்க ஊருக்குள்ள. அப்ப தோல்வி பயம் வந்துவிட்டது என்பது நீ செய்யும் செயலிலே தெரிந்துவிட்டது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். தேர்தல் ஆணையம் இது போன்ற நிகழ்வுக்கு உடம்புக்கூடாது. காவல்துறை கொஞ்சம் சைடு அடிக்கிறீங்க, நல்லாவே தெரியுது. இங்க பாருங்க, காவல்துறைக்கு ஒரு எச்சரிக்கை சொல்றோம். இப்ப யார் யாரெல்லாம் அதிகாரியா இருக்கீங்கன்னு கிளீனா தெரியும். முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தவுடன் நேரடியாக நீங்கள் செய்த செயல்பாடுகளை முதல்வரிடத்தில் எடுத்து கூறி உரிய தண்டனையை உங்களுக்கு வழங்கிவிடுவோம். ஏதோ ரோட்ல போறவங்க பேசுற மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் நடத்துறாங்க. ஓட நோட்டி அடிப்பார்கள். எங்கே தெரியாதவர்களுக்கு தெரிக்க ஓட விட்டு விடுவார்கள். இன்னைக்கு நாங்க சொன்னதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? 5 ஊர்ல கொடுத்தாங்களா இல்லையா? கம்ப்ளைண்ட் கொடுத்தோமா இல்லையா? எப்பயா போடுறாங்கன்னா பொறுத்து பார்ப்போம். ஏன்னா உங்களதான் வாங்கிட்டாங்க. ஆர்வத்தை புறா பண்ணியிருக்கோம். 2 கண்டெய்னர் குக்கரு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கோம். கையோட பிடிச்சு கொடுத்துதான் நம்முடைய நிர்வாகிகள் வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட புறம்போக்குத்தனமான முன்னோடிகளெல்லாம் செஞ்சு ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க. உனக்கு இதெல்லாம் தேவையானு கேட்கிறேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த தொகுதி மக்களுக்கு இலவச சிகிச்சை தரும் சொல்லி அதுல எவ்வளவு மனோரத்தம் பண்றீங்க சொல்லுங்க. வரவங்களுக்கு பூரா 10,000 50,000 ரூபாய்க்கு யாருடைய சிகிச்சைய வாங்க இலவச மருத்துவம் சொல்லி நீங்களே இன்சூரன்ஸ் போட்டு 10,000 ரூபாய்க்கு மருத்துவம் பார்க்கறத பேசுறதுக்கு 1 லட்சம் ரூபாய் கிளைம் பண்றீங்க. அப்ப ஒரு பேசுறதுக்கு 90,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறீங்க. இது ஒரு பொழப்பு. இந்த பொழப்பு நடத்தணும்னா எம்எல்ஏ பதவி வேணும். இந்த மக்கள் ஓசின்னு சொல்லி அங்க போகணும். அதுக்காக இந்த மருத்துவ கல்லூரியை ரன் பண்ணணும்னு இந்த தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும்னு முயற்சி செஞ்சுட்டே இருக்கீங்க. அதே
வந்திருக்கேன், என்ன உங்களுக்கு இங்க பிரச்சனை, என்னக்கா பிரச்சனை மெதுவா போகுது. அக்கா டீ குடிக்கன்னு காலையில ஃபர்ஸ்ட் வந்து டீயை கொடுக்குறது, மதியானம் அக்கா பேசுறது கொடுக்குறது, நைட்டு எப்படிக்கா இருக்கிறது, அடுத்த நாள் அக்கா நான் ஒரு வழி சொல்லட்டுமா அப்படிங்கிறது. என்ன வழி? உங்களுடைய வறுமையை நினைச்சு இவர் வந்து ரொம்ப நாள் இருக்க மாட்டாரு. உங்களுக்கு புள்ள குட்டி இருக்கிறீங்க, கல்யாணம் பண்ண வந்துறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, ஒரு மருத்துவமனை இருக்கு. இந்த கிட்னிய நம்ம எப்படியா இருந்தாலும் பிழைக்க மாட்டாரு, நல்லா இருக்கவங்க மூல செலவு செஞ்சு அவர் சத்து போயிடுவான்னு சொல்லி அவங்க வீட்டில் இருக்கிறவங்க மைண்ட் வாஷ் பண்ணி அந்த கிட்னியை ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு பேரம் பேசி யாருக்கும் தெரியாம அந்த புரோக்கர் மூலியமா அந்த ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போய் அறுவை சிகிச்சை செய்து அதான் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு ஒரு கிட்னியை விற்கிறது. இப்படி வந்த பணத்தினால ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்கணும் மாநில பத்திரமா வேற பாவப்பட்ட பணத்திலிருந்து வாங்கி நம்ம பயன்படுத்தா கூட நம்மளோட பிள்ளைங்க நல்லா வந்து போயிடும். எந்த இடத்துல அந்த பணம் உழைச்சு சம்பாதித்த பணம், அது கிட்னியை திருடி வித்து வந்த பணம். அதனாலதான் இன்னைக்கு 2500 ரூபாய் பார்த்தா கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் இந்த தொகுதிக்கு செலவு பண்ண தயாரா இருக்காரு இந்த எம்எல்ஏ. அப்படிப்பட்ட மிக மோசமான ஒரு குள்ளநெறி எண்ணம் கொண்ட எம்எல்ஏ கூட இருக்க 4 பேர் வயிற்று தள்ளிக்கிட்டு ஒன்னத்துக்கு ஆவாங்க. 5 வருஷமா அவனுக்கு எதுவுமே செய்யல. அவன் வயிற்றுல வாயில் அடிச்ச மாதிரி இப்ப நான் வந்து சொன்னேன், 2008 திருமண இடைத்தேர்தலிலிருந்து இன்று வரை அனைத்து தேர்தலிலும் பணியாற்றிருக்க, பதவிக்காக பணியாற்றுள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முதலமைச்சர் மக்கள் முதலமைச்சர் பணியாற்றிருக்கோம். ஆனா எங்கேயாவது வந்து உறுப்பினர் கூட ஆகாம இந்த மனச்செல்வர் இருக்க சட்டமன்ற தொகுதியினுடைய ஒன்றிய செயலாளருக்கு கிடைக்கக்கூடிய பதவியை பறிச்சீங்க. இதே ஒன்றிய செயலாளர் இடத்திலே உன்னை பற்றி எவ்வளவு கேவலமாக காரி துப்பி இருக்கிறார்கள் தெரியுமா? உன் கூட ஒன்றிய செயலாளர் தான் வந்து சொல்லியிருக்காரு, நீ எம்எல்ஏ பதவி வாங்குறதோட 1 கோடி ரூபாய் உங்களுக்கு பண்ணி தரேன், எனக்காக இந்த பதவியை விட்டு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லியிருக்காரு. சொல்லிவிட்டு 5 வருஷமா அவனுக்கு ஒண்ணுமே செய்யாம அவனை புழு பூச்சி மாதிரி வச்சுக்கிட்டு இன்னைக்கு நான் இந்த தொகுதியில போட்டி போடுங்கிற ஒரு பேச்சு வந்த உடனே எல்லாரும் தன்னோட இருக்கணும், எங்க நம்ம குடும்பம் காலையாளி அண்ணா அழைத்து அண்ணா ஓடிவிடும் என்ற பயத்தில் தான் நீங்க கார் வாங்கி கொடுத்தீங்க. சரி, கார் வாங்கி கொடுத்த நீ ஒரு நல்லவனா இருந்தா வலது கையில் கொடுப்பது இடது கைக்கு தெரியாம செஞ்சிருக்கணும். எதற்காக எல்லாத்தையும் தெரியாம செஞ்சிருக்க? ஏனென்றால் உன்னை விட்டு அவர்கள் ஓடி விடுவார்கள் என்கின்ற அச்சம் பயம் வந்ததுனாலதான் கார் வாங்கி தந்திருக்க. நீ கார் வாங்கி தந்ததுனால மொத்தத்துக்கு 6 ஓட்டு வந்து 7 ஓட்டு மட்டும் தான் ஓட்டு வரும். ஆனா நாங்க வச்ச பாசம் இருக்கு பாரு, அந்த ஓட்டு கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் எண்ணம் கொண்ட எம்எல்ஏ கூட இருக்க 4 பேர் வயிற்று தள்ளிக்கிட்டு ஒன்னத்துக்கு ஆவாங்க. 5 வருஷமா அவனுக்கு எதுவுமே செய்யல. அவன் வயிற்றுல வாயில் அடிச்ச மாதிரி இப்ப நான் வந்து சொன்னேன், 2008 திருமண இடைத்தேர்தலிலிருந்து இன்று வரை அனைத்து தேர்தலிலும் பணியாற்றிருக்க, பதவிக்காக பணியாற்றுள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முதலமைச்சர் மக்கள் முதலமைச்சர் பணியாற்றிருக்கோம். ஆனா எங்கேயாவது வந்து உறுப்பினர் கூட ஆகாம இந்த மனச்செல்வர் இருக்க சட்டமன்ற தொகுதியினுடைய ஒன்றிய செயலாளருக்கு கிடைக்கக்கூடிய பதவியை பறிச்சீங்க. இதே ஒன்றிய செயலாளர் இடத்திலே உன்னை பற்றி எவ்வளவு கேவலமாக காரி துப்பி இருக்கிறார்கள் தெரியுமா? உன் கூட ஒன்றிய செயலாளர் தான் வந்து சொல்லியிருக்காரு, நீ எம்எல்ஏ பதவி வாங்குறதோட 1 கோடி ரூபாய் உங்களுக்கு பண்ணி தரேன், எனக்காக இந்த பதவியை விட்டு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லியிருக்காரு. சொல்லிவிட்டு 5 வருஷமா அவனுக்கு ஒண்ணுமே செய்யாம அவனை புழு பூச்சி மாதிரி வச்சுக்கிட்டு இன்னைக்கு நான் இந்த தொகுதியில போட்டி போடுங்கிற ஒரு பேச்சு வந்த உடனே எல்லாரும் தன்னோட இருக்கணும், எங்க நம்ம குடும்பம் காலையாளி அண்ணா அழைத்து அண்ணா ஓடிவிடும் என்ற பயத்தில் தான் நீங்க கார் வாங்கி கொடுத்தீங்க. சரி, கார் வாங்கி கொடுத்த நீ ஒரு நல்லவனா இருந்தா வலது கையில் கொடுப்பது இடது கைக்கு தெரியாம செஞ்சிருக்கணும். எதற்காக எல்லாத்தையும் தெரியாம செஞ்சிருக்க? ஏனென்றால் உன்னை விட்டு அவர்கள் ஓடி விடுவார்கள் என்கின்ற அச்சம் பயம் வந்ததுனாலதான் கார் வாங்கி தந்திருக்க. நீ கார் வாங்கி தந்ததுனால மொத்தத்துக்கு 6 ஓட்டு வந்து 7 ஓட்டு மட்டும் தான் ஓட்டு வரும். ஆனா நாங்க வச்ச பாசம் இருக்கு பாரு, அந்த ஓட்டு கிட்டத்தட்ட 1 லட்சம்
என் உழைப்புக்கு கிடைச்ச சம்பளம் எப்படி இவன் கூட 5 வருஷம் பையனுக்கு போறாரு, அது உழைப்புக்கு கிடைச்ச சம்பளம் கொடுத்திருக்கான். அவன் வீட்டு சொத்தை ஒன்று தூக்கி கொடுக்கல. இதே பகுதியிலே சமயபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சேர்மன் தன்னோட பிள்ளைக்காக போய் இவனுக்காக என்னென்னமோ வச்சிருக்காரு. அவர் பேர் சொல்ல விரும்பல, அவர் நேரடியாவே என்ன சொல்லி அனுப்புறது, அவரோட குழந்தைக்கு மெடிக்கல் சீட் கேட்டு ஏதோ ஒரு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க, பாதிக்கு பாதி வாங்கிக்கங்க, 5 வருஷமா உங்க கூட தானே இருந்திருக்காங்க. அந்த ஆளு அவனை புறக்கணிச்சு உன் குழந்தையெல்லாம் மெடிக்கல் படிக்குமா வேணும் வேணாம்னு சொல்லி அனுப்புனதுல இன்னைக்கு அவருக்கு எதிர்ப்பு வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு அவருக்கே அது தெரியும். இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் வேலை பார்க்கிற மாதிரி இருக்கிற எல்லா பொறுப்பாளர்களுமே நம்மளோட ரொம்ப இணக்கமா இருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தினந்தோறும் எங்களிடம் அலுவலகத்திலே 1 மணி நேரம் வைத்து எல்லா விஷயத்தையும் குண்டு வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட முன்னால் இந்த தொகுதியிலே என்னுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் மீறி வெற்றி பெறுவது என்பது நடக்காது என்று கூறி இந்த உன்னுடைய இந்த பணத்தை மீறினால் ஓட்டுக்கு 2500 கொடுத்த அப்பாவி மாணவர்களை படிக்க எழுப்பிய மாணவர்களை அவர்கள் வாழ்வாதாரத்தை கெடுக்கும் நிலையிலே கிராமத்திற்கு அனுப்பி தங்க வச்சு வேலை பார்த்தீங்கன்னா அடுத்தது ஆஸ்பத்திரியில் இருக்க திமுக அலுவலகத்தை பூட்ட வேண்டிய நிலைமை தான் வரும். ஒரு கல்லூரியில படிக்க ஆரம்பிச்சிருக்க கல்லூரியில எவனாலும் எந்த முட்டாள் மேலாவது கட்சி ஆபீஸ் போடுவானா? இவன் நடத்துறது காலேஜ் கல்வி ஸ்தாபனம். அந்த உரிமத்தை ரத்து செய்ய சொல்லி வழக்கு தொடர வேண்டியது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நீ அந்த கட்சி ஆபீஸ் நடத்துறதுனாலதான் இன்னைக்கு 5 ஊர்ல கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நபர்கள் எல்லாரும் ஸ்டூடெண்ட் பாவம் அழுகுறாங்க. அன்னை எங்க வாழ்வாதாரமே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் தேர்தல் ஆணையத்திலும் காவல்துறையிலும் இவர்கள் தப்பு செய்யாதவர்கள் தப்பு செய்தவர்கள் மீது வழங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அப்படிப்பட்ட இந்த குறுகிய எண்ணம் படைத்த சர்வாதிகார குணம் கொண்ட தனக்குத்தான் கல்லூரி இருக்கிறது, தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று அறவரைக்கான தினமாக வேலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த சட்டமன்ற உறுப்பினரை ஓட விரட்டி அடிப்போம் என்று கூறி உங்களை எல்லாம் இந்த நல்ல நாளிலே சந்தித்தது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் குடும்ப நிகழ்ச்சியை கலந்து கொண்டதை போன்று உள்ளன்போடு உளமான பாசத்தோடு மேலையில் இருக்கும் பெரியவர்களும் சரி, மேலைக்கு கீழே வந்திருக்கும் பெரியவர்களும் சரி, சிறப்பாக இன்பத்தோடு வெற்றி முகத்தோடு உங்களை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த சட்டமன்ற தேர்தல்கள் நீங்கள் அதாவது பாடுபட வேண்டும் என்று கூறி அதே வேளையிலே நான் ஏற்கனவே சொன்னது போல கண்ணை முடிஞ்சிட்டு இருக்கும் போதே வந்துருவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி காலையில 10 மணிக்கு எல்லாரும் கண்ணை முடிஞ்சிட்டு இருக்க போது வந்துருவாங்க. பணம் கொடுக்குற ஊருக்குள்ள இருந்தாலும் நம்ம தம்பிக்க கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்ணை முடிஞ்சு 5 ஊர்ல முடிஞ்சவங்க 50 ஊர்ல இருந்து துண்டாதான் போராட்டோட வயநாடு ஓடிட்டாங்க. உண்மையாக சொல்லி 3 நபர்களை வயக்காடுகள் துரத்தி சென்றுதான் பிடித்து வந்து கொடுத்திருக்கிறார்கள் காவல்துறையினர். அப்படிப்பட்ட அபாய நிலை இருக்கிறது. ஆகவே நீங்கள் எல்லாம் உங்கள் கிராமத்திலே இங்க இருக்கிறவர்கள் எல்லாம் சாதாரணவர்கள் கிடையாது, கிளைக்கழக செயலாளர்கள், நம்முடைய பூத் கமிட்டியுடைய தலைவர்கள். உங்களை மீறி உங்கள் தெருவில் எதுவும் நடக்காது. உங்கள் தெருவில் நீங்கள் நினைத்தால் மட்டும்தான் மக்கள் பணி மக்களுக்கு ஏற்படுகிற இடையூறுகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் அதை தட்டி கேட்க உறுத்தாளர்கள் என்பதை மனதில் கொண்டு இது போன்ற வெளியிலிருந்து நபர்கள் வந்தால் நம்முடைய அண்ணன் மாவட்ட செயலாளர் செல்வதை போல கட்டி வைத்துவிட்டு அதை வீடு எடுத்து வாக்குமூலத்தை வாங்கிவிட்டு காவல்துறைக்கும் தேர்தல் அலுவலர்களை வரவழைத்து ஆர்வலர்களை வரவழைத்து இந்த விஷயத்தை
வருகிற 4ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மணி அளவில் உங்கள் அத்துணை பேருடைய நல்லாசியோடு நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் ஆர்வி பரதன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். அதனால் அந்த நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது 7ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் நம்முடைய மனசனூர் கடைவீதியில் திரைப்பட நடிகை வித்யா அவர்கள் நம்முடைய அன்பு சகோதரர் ஆர்வி பரதன் அவர்களை ஆதரித்து உரையாற்ற இருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியிலும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரச்சாரத்தினுடைய உச்சமாக வருகின்ற 13ஆம் தேதி எல்லாரும் நினைவில் வச்சுக்கோங்க. வருகின்ற 13ஆம் தேதி நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 9 வேட்பாளர்களையும் ஆதரித்து வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் மிகப்பெரிய 2 லட்சம் பேருக்கு மேலாக கூடக்கூடிய அந்த கூட்டத்திலே உரையாற்ற இருக்கிறார்கள். அப்பொழுது உங்களுக்கெல்லாம் உரிய அந்த வாய்ப்பு அந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்படும். நீங்கள் எல்லாம் திரளாக அன்னைக்கு கலந்து கொண்டு அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆர்வி பரதனுடைய பெயரை உச்சரிக்கின்ற பொழுது பின்னரே நீங்கள் அங்கே முழக்கமிட்டு வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி உரையாற்றி சொல்கிற நகர செயலாளர் சக்தி அவர்கள். கழக பொதுச் செயலாளர் நமக்கு சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட அண்ணன் ஆர்வி பரதன் அவர்களுக்கு செயலர் கொடுத்து வருகை இருக்கிற மாவட்ட கழக செயலாளர்